வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல நம்ம வேலைக்கு கிளம்பி வந்தோம். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா போய் தம்பி ஒரு சிமெண்ட் வண்டி நிற்கிது, அதை போய் கூப்பிட்டு வாங்கினாப்புல. நம்ம வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல வண்டி பைக் எடுத்துகிட்டு நம்ம சிமெண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா அந்த கூப்பிட்டு வர பாருங்க. நம்ம வண்டி நம்ம முன்னாடி போவோம், அந்த வண்டி பின்னாடியே வரும். இந்த வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு வண்டிக்கு கம்பெனியில் பில் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்டுக்கு போய் இறக்குன்னு சொல்லுவாங்க. சைட்டுக்கு வண்டியை கூப்பிட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நானும் பார்த்தீங்கன்னா லோடு மேலே தான். தயவுசெய்து வீட்டில் பசங்களாம் லோடு வேலை பார்க்குறவங்க, இந்த கொத்தனா வேலை பார்க்குறவங்க, அவங்க அதாவது கூலி வேலை பார்க்குறவங்களோட அப்பா அம்மா யாராவது இருந்தாங்கன்னா பசங்களாம் வந்து அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு வந்து தெரியாது அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், என்ன நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்க்குறோமோ, ஒரு காசு கேட்டால் பெற்றவில்லான்னு கேட்குறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க நினைப்போம். ஆனால் அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா வேகாத வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், இந்த வண்டியில் கிட்டத்தட்ட 200-250 மூடை இருக்குது. இந்த மூடை ஃபுல்லாக நான் இழுத்து கொடுத்தாதான் எனக்கு இந்த ஒரு வண்டியில் 500 ரூபா சம்பளம் இருக்குது. இதை இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் காய்க்கிற சிமெண்ட் நம்ம உடம்புக்குள்ளே கண்டிப்பாக போயிடும். நம்ம சுவாசிக்கிறாலே அந்த டஸ்ட்லேயே போயிடும். இதை பாருங்கள், ஒரு தலை இது வந்து நம்மளுக்கு வீடியோ 2x போட்டுனாலும் இழுக்கிறது லேசாக தெரியுது. ஒரு மூடை இழுக்கிறது வந்து அவ்வளோ லேசு கிடையாது நண்பர்களே. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அதனால் வீட்டில் பெற்றவங்களோட அந்த காசு கேட்கும்போது கரெக்டான செலவுக்காக கேளுங்க. யாரும் வெட்டியாக எடுத்து அந்த காசை வெட்டி வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க. லோடுமேன், கொத்தனார், அப்புறம் வெல்டிங் வேலை நிறையா எக்ஸட்ரா எல்லா கூலி வேலை நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். எந்த வேலையுமே வந்து லேஸ் கிடையாதுல்ல நண்பர்களே. எல்லா வேலையுமே கஷ்டம்தான். ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு மென்டல் ப்ரெஷரு, வெளியே இருக்க நமக்கு எல்லா ப்ரெஷரும் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், யாருமே வீட்டில் வந்து பெற்றவங்க காசு தரலையே அப்படின்னு சொல்லி பெற்றவங்களை தப்பாக நினைக்காதீங்க. அவங்களோட வேலை சூழ்நிலை அப்படி, எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு காணாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அதனால் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சு காசு வாங்குங்க நண்பர்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 மூணு சிமெண்ட்டு, 3 டெலிவரி. இது நம்ம இறக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2வது டெலிவரி. 3வது டெலிவரி பார்த்தீங்கன்னா கடையில் மிச்சம் ஒரு 40 மூடை. இந்த வண்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இப்போ நைட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த வண்டியில் ஒரு 500 ரூபா சம்பளம் வந்துச்சு. இதை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிட்டு அதில் ஒரு 500 ரூபா சம்பளம். நீ 9,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன். காலையிலே இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க வெயிலில் கஷ்டப்படுற பார்த்து எனக்கே கஷ்டமாயிருச்சு. சரி நண்பர்கள், அப்படி பேசின கருத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு சொல்லுங்கள். பிடிக்கல ப்ரோ, நீ யார் ப்ரோ சொல்கிறதுக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டிவேஷனு. யாரும் டெய்லி பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப். ஓகே, நன்றி கைஸ்.